Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. நம்ம PTMS அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முருகனின் ஆறுபடை வீடுகளில் 4ஆம் வீடான சுவாமிமலையை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முருகனின் ஆறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழ்கின்றது சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியின் திருக்கோயில். இது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த எழில்மிகு கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி உள்ளதால் சுந்தரேச சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் அமைவிடம் இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுவாமிமலை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. மூலவர் சுவாமிநாதர் சுப்பையா என்று அழைக்கின்றார். தாயார் மீனாட்சி அம்மாள் சுந்தரேஸ்வரர். இங்கு 2 தெய்வங்கள் வெவ்வேறு நிலையில் நமக்கு காட்சி தருகிறார். கீழே சுந்தரேஸ்வரர், அன்னை மீனாட்சி அம்மாள், மேலே சுவாமிநாதர் சுப்பையா என்று அழைக்கப்படும் சுவாமிநாதர். இங்கு வைகாசி விசாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோயிலின் திருவிழாக்கள் கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகும். இக்கோயிலின் தலவிருட்சம் நெல்லி மரம். இக்கோயிலின் தீர்த்தம் காவேரி தீர்த்தம், சரவண பொய்கை. பாடல்கள் திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை. அவைகளை பாடியவர்கள் அருணகிரிநாதர், நக்கீரர். இக்கோயிலின் உற்சவர்கள் சண்முகநாதர், வள்ளி, தெய்வயானை. இக்கோயிலை அமைத்தவர்கள் சோழர்கள். இக்கோயிலின் தேரோட்டம் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று காலையில் இக்கோயிலின் தேரோட்டம் நடைபெற்றது. மிக விமர்சையாக சிறப்பாகவும் நடைபெற்றது. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது. சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலையில் நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4வது படை வீடாக திகழ்வது திருவேராகம் என்று போற்றப்படும் சுவாமிமலையில் இங்கு கதிர்வேலனாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். தஞ்சாவூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது. தந்தைக்கே குருவான கதையால் உருவானதுதான் இந்த சுவாமிமலை என்றும் கூறுகிறார். படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றிருந்த பிரம்மா ஒரு முறை முருகனையே சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது பிரம்மாவிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கின்றார். இந்த கேள்விக்கு பிரம்மனால் பிரணவ மந்திரத்தின் பதிலை சொல்ல முடியவில்லை. பிரணவத்தின் பொருளை தெரியாமல் திகைத்தார்
அவரை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். ஈசனோ நேரில் வந்து கேட்டுக்கொண்ட பிரம்மாவை அவர் விடுதலை செய்தார். பிறகு சிவபெருமான், பிரணவத்தின் பொருள் உமக்கு தெரியுமா என்று முருகனை கேட்டார். ஓ, நன்றாக தெரியுமே என்றார் முருகன். அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா உம்மால் என்றார் ஈசன். உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன். அதன்படி சிவபெருமான் இந்த சுவாமிமலை தலத்தில் சிஷியன் நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார். இவ்வாறு இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் ஆனதால் அவரை சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சாமி என்றும் போற்றுகின்றோம். அதனாலேயே இந்த தலம் சுவாமிமலை என்று பெயர் பெற்றது. முருகன் பெருமானின் காட்சி. இத்தலத்தில் சுவாமிநாதன் 4.5 அடி உயர நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஈஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் ஈஷாப்பிங். வலது கரத்தில் தண்டாயுதம் தரித்தும் இடது கரத்தை இடுப்பில் வைத்து சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும் மார்பில் பூநூலும் ருத்தாட்சமும் விளங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். முகத்தில் ஞானமும் சாந்தமும் திகழ்வதை கண்குளிர பார்க்க முடிகிறது. மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை திகழ்கிறது. கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம், வைரவேல், தங்க சகஸ்திர நாம மாலை, இரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி பக்தர்கள் அழகு பார்க்கின்றனர். சுவாமிநாதனுக்கு தங்கத்தேரில் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம். தலவிருட்சம் நெல்லி மரம் சுவாமிமலையின் தலவிருட்சமாகும். நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பார். அதனால் சுவாமிமலையின் தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர். மேலும் சிவகிரி, குருவேற்பு, குருமலை, சுவாமி, சைலம் போன்ற பல பெயர்களும் உண்டு. வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போற்றுகின்றனர். அருணகிரிநாதர் 38 திருப்புகழ் பாடல்களை இந்த சுவாமிநாதனுக்கு பாமாலையாக சூட்டியுள்ளார். சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலையில் நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். ஒரு தரம் சரவணபவ என்று தொடங்கும் நவரத்தின மாலையின் 3வது பாடல் மிகவும் பிரபலமானது. அவ்வாறே சங்கீதமூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிகர் இயற்றிய சுவாமிநாத. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஈஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் ஈஷாப்பிங். சங்கீதமூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சியர் இயற்றிய சுவாமிநாத பரிபாலாய தூமாமம் என்ற நாட்டை ரக கீர்த்தியும் மிகவும் பிரபலமானது. இயற்கையான மலையல்ல சுவாமிமலை. இயற்கையான மலையல்ல, ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோயில்தான் இது. இங்குள்ள 3வது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது. 2வது பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பகுதியிலும் 1வது பிரகாரம் கட்டுமலையின் உச்சியிலும் சுவாமிநாத பெருமானை சுற்றி அமைந்துள்ளது. மேற்கு நோக்கி ராஜகோபுரம் 5 நிலையில் உள்ளது. பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்குப்புற மொட்டை கோபுரத்தின் வழியாக கோயிலுக்குள் நுழைகின்றனர். அவ்வாறு நுழைவதுடன் வல்லப கணபதியை தரிசிக்க முடிகின்றது. மலைக்கோயிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமாஸ்கந்தர், விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதியும் அமைந்துள்ளது. சுவாமிநாதனை தரிசிக்க நாம் 60 படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் இந்த 60 படிகளும் 2 பகுதிகளாக அமைந்துள்ளன. மேல்தளத்தில் நமக்கு காட்சி தருபவர் கண்கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவார். இவர் செட்டிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வை அருளியதால் கண்கொடுத்த கணபதி என்ற பெயர் பெற்றுள்ளதாக செவிவழி செய்திகள் கூறுகின்றன. இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வை கிடைக்கிறது என்பது பலருக்கு அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. இங்கு முக்கிய திருவிழாவாக கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது.
பிற விழாக்களில் சித்திரை 10ஆம் நாள் பிரம்மோற்சவம், வைகாசி விசாக பெருவிழா ஆவணி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம், புரட்டாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி பெருவிழாவும், ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழா, மார்கழியில் திருவாதிரை திருநாள், தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, பங்குனியில் வள்ளி திருக்கல்யாணம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விரைவேல் முருகனுக்கு அரோகரா. வைரவேல் முருகனுக்கு அரோகரா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பைமோட் இ-ஷாப்பிங். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலை இன்னும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்க அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நாம் அறிந்த கோயிலும் அறியாத விஷயங்களும் நிறைய உள்ளன. அதை தொடர்ந்து கேட்க நமது ஆன்மீக சேனலை இணைந்திடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விரைவேல் முருகனுக்கு அரோகரா. செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா.